இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 4, ஜீரகம் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், உலர் மாம்பழத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி 1 துண்டு. உலர் மாம்பழத்தூள் அப்படின்னா நம்ம சாட் மசாலா, அதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நார்த் இந்தியா சைடில் யூஸ் பண்ணுற சாட் மசாலா வாங்கிங்க. இல்லைனா ஜல்ஜீரா கூட போடுற பவுட்ரு இருக்கும், அது வாங்கிங்க. அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அது நம்ம நார்த் இந்தியாவில் பானிபூரி, இந்த தஹிபூரி மேலே போட்டு கொடுப்பாங்க அந்த பவுடரு. அது கடைகளில் கிடைக்கும். உலர் மாம்பழத்தூள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்காதீங்க. ஏன்னா நார்த் இந்தியன் டிஷ் இது, அதனால் அந்த பவுட்ரு போடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் தேவையான பொருட்கள். இனிமேல் அடுத்து இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம்.